அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பொழுதுபோக்குக்காக ஒரு 2 மணி நேரம் தான் பொழுதுபோக்குன்னா என்னது? ஆடல், பாடல், அப்புறம் கலைகள், கதை சொல்கிறது, கவிதை பாடுறது, ஓவியம் வரைகிறது, இதுதான் பொழுதுபோக்கு. அப்புறம் விளையாடுறது. அப்போது கலைகளுக்காக ஒரு மணி நேரம் தினமும் செலவழிங்க, விளையாட்டுக்காக 1 மணி நேரம் செலவழிங்க. இதுதான் வந்து பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்குகிற இது இருக்குல்ல, ஆடல், பாடல், நம்ம இந்த நேரம் அதிகமாகிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை தரம் குறைந்து விடும். நமது வாழ்க்கை தரமாக இருக்கணும்னா பொழுதுபோக்காக 2 மணி நேரம் தான் செலவிடணும். இந்த விளையாடுறதுக்காக ஆடல், பாடல், கதைகள், ஓவியம், இதுக்கெல்லாம் வந்து 2 மணி நேரம் தான் செலவிடணும். 2 மணி நேரம் கண்டிப்பாக செலவிடணும். அது கூட செலவிடாமல் போயிடக்கூடாது. ஒரு மீதம் அதாவது இப்போ நம்ம தொழில் செய்கிறோம், நிறைய நேரம் இன்றைக்கி நம்ம கடமைகளை செய்கிறோம், கஷ்டமான கடமைகள், கஷ்டப்படுகிற அந்த இருக்குல்ல, கஷ்டங்கிறது அதிகமாக இருக்கணும். நம்ம தினசரி வாழ்க்கையில் இப்போ வந்து ஆடல், பாடல் ரொம்ப ஈஸியான விஷயம், விளையாடுறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இயந்திர அறிவியல் உலகத்துக்கே வருவோமே. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து பொழுதுபோக்குனா நம்ம என்ன நினைக்கிறோம்? டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதுதான் நம்ம பொழுதுபோக்காக நினைக்கிறோம். சரி, அப்போ அதன்படியே நம்ம வருவோம். நீங்கள் 2 மணி நேரம் தான் நீங்கள் டிவியில் கிரிக்கெட் கூட பார்ப்பீங்க. விளையாட்டுனா இன்றைக்கி டிவியில் கிரிக்கெட் பார்க்குறது, விளையாடுறது கிடையாது, கிரவுண்டில் போய் விளையாடுறது கிடையாது. இன்னே தானே விளையாட்டுங்கிறது என்னது? டிவியில் கிரிக்கெட் பார்க்குறது. அப்போது கிரிக்கெட் பார்க்குறதுக்கோ, சினிமா பார்க்குறதுக்கோ, மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கோ, ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கோ, யூடியூப் பார்க்குறது, இந்த மாதிரி பொழுதுபோக்குறதுக்கு தினமும் நீங்கள் 2 மணி நேரம் தான் செலவிடணும். அதுக்கு மேலே செலவிடக்கூடாது. அதுக்கு மேலே செலவாயிடுச்சு. அப்புறம் மீதி உள்ள நேரம்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 14 மணி நேரம், இரவு 8 மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்க, 9 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா 15 மணி நேரம் நீங்கள் செலவிட்றீங்க. 15 மணி நேரம் தானே? 6, 9 ஆமாம், 15 மணி நேரம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் 2 மணி நேரம் தான் நீங்கள் பொழுதுபோக்குறதுக்காக செலவிடணும். விளையாட்டு, சினிமா, மொபைல் ஃபோன், இதுக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்குறதுக்காக 2 மணி நேரம் தான் செலவிடணும். மீதி 13 மணி நேரம் நீங்கள் எதுக்காக செலவிடணும்? வேறு செயல்களுக்காக செலவிட வேண்டும். தொழிலுக்காக, அப்புறம் குடும்பத்திற்காக, குடும்ப வளர்ச்சிக்காக, நண்பர்களிடம் பேசுவதற்காக, இப்படி வந்து பிற செயல்களுக்காக 13 மணி நேரத்தை செலவிடணும். இந்த பொழுதுபோக்குக்காக 2 மணி நேரம் மட்டும் செலவிட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக இருக்கும். இல்லைங்க, நான் இன்றைக்கி நீங்கள் எப்படி உங்களுடைய பொழுதை போக்குறீங்க? நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன், மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னைய வாழ்க்கை தரம் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே தரம் இல்லாததாக இருக்கும். நீங்கள் சந்தித்த அனுபவங்கள், நான் 8 மணி நேரம் டிவி, மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன், மீதி நேரம் தான் ஒரு சில வேலைகளை செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் செய்கிற அந்த சில வேலைகள் இருக்குல்ல, ஒரு சில வேலைகள் அதில் உள்ள தரம் என்பது குறைந்து விடும். அப்போது அதே நேரத்தில் நீங்கள் 2 மணி நேரம் தாங்க நான் டிவி, மொபைல் ஃபோன்லாம் பார்த்தேன், மீதி உள்ள நேரம் வந்து வேறு வேலைகளை செஞ்சேன் அப்படின்னா அந்த மாதிரி 2 மணி நேரம் மொபைல் ஃபோன், டிவிலாம் பார்த்துட்டு நீங்கள் மீதி உள்ள நேரங்களில் வேறு வேலை செய்கிறீர்கள் அல்லவா? அந்த வேலைகளில் உள்ள தரம் வந்து கூடியிருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு எனது வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பொழுதுபோக்காக நீங்கள் 2 மணி நேரம் மட்டுமே செலவிட்டீர்கள், மீதமுள்ள வேலைகளை செய்வதற்காக ஒரு 13 மணி நேரத்தை நான் செலவிட்டேன் அப்படின்னா உங்களுடைய இன்றைய தின வாழ்க்கை முறை உங்களுக்கு தரம் மிகுந்ததாக இருக்கும், நல்ல தரம் கூடி போயிருக்கும். வாழ்க்கை தரம், இன்றைய தின வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயர்ந்து விட்டது என்று பொருள். நீங்கள் செய்கிற செயல் எல்லாமே நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், செழுமையாக இருக்கும். அதே இது நீங்கள் வந்து நான் இன்றைக்கி 8 மணி நேரம் ஒரே டிவி, மொபைல் ஃபோனாக பார்த்துட்டு கிடந்தேன், கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன், கிரிக்கெட்டே 8 மணி நேரம் அதை நான் பார்த்துட்டு இருந்தேன், பிற வேலைகளை இருக்கிற ஒரு 2, 3, 8, 4, 12, 5 மணி நேரம் மீதம் உள்ள 5 மணி நேரம் தான் நான் அந்த பொழுதுபோக்கு அல்லாத பிற வேலைகளை செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் செஞ்ச அந்த 5 மணி நேரம் வேலையில் கண்டிப்பாக வாழ்க்கை தரம் குறைந்ததாக இருக்கும். அதனால் பொழுதுபோக்குங்கிறது கண்டிப்பாக தேவை. அதுவே அதிகமாக போச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்துவிடும். நீங்கள் செய்கிற செயல்கள் இருக்குல்ல, சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே வந்து ரொம்பவும் ஒரு வலிமை இல்லாததாக இருக்கும், ஒரு உறுதி இல்லாததாக இருக்கும், ஒரு கற்பனை வளம் இருக்காது. அதான் நிறைய டிவி பார்த்தீங்கன்னா, நிறைய மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பனை வளம் குறைஞ்சி போயிடும், சிந்தனை திறன் குறைஞ்சி போயிடும், சிந்திக்கின்ற திறன் குறைஞ்சி போயிடும், ஈடுபாடு குறைஞ்சிரும், ஆர்வம் குறைஞ்சிரும், சோம்பேறி ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். அதுதான் சோம்பேறித்தனம். உங்களுடைய மூளையின் செயல்பாடே மழுங்கிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் டிவிலாம் தினசரி நம்ம பார்க்கணும். டிவி, மொபைல் 2 மணி நேரம் தான் பார்க்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவி பார்க்குறதுல தான் ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறதுல தான் ப்ரில்லியண்ட், மற்ற வேலைகள் எல்லாம் ஒன்றுமே இருக்கலாம், சக்கா மாதிரி ஆகிடுவீங்க. ஒன்றுமே
அதாவது ஒரு பாராட்டுக்கு ஏதோ கடமைக்கு இப்போ நடைபணம் தெரியுமா, நடப்பார், வாழ்வார். ஆனால் பணம், அது பணம் நடந்தால் எப்படி இருக்கும், பிணங்கள் நடந்தால் எப்படி, பிணங்கள் வேலை செய்தால் எப்படி இருக்கும், பிணங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், பிணங்களெல்லாம் இறந்தவர்களெல்லாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும். அதாவது பிணங்கள் செத்துப்போன பணம் பாது, ஆனால் நடக்குது, பேசுது, வேலை செய்யுது. அதே மாதிரி தான் இந்த பொழுதுபோக்குங்கிறது அளவோடு இருக்கணும். அளவுக்கு அதிகமாகிடுச்சு அவ்வளோதான். நம்ம பணம் மாதிரி தான், பணம் நடக்கிறதும் வேலை செய்கிற மாதிரி தான். வேலைக்கு போகுது பணம், வேலைக்கு போகுது பார் பணம், வாழுது பார், நடக்குது பார் பணம் அப்படிங்கணும், அப்படி மாதிரி ஆகிடுவோம் நம்ம. அதனால் பொழுதுபோக்கை 2 மணி நேரம் அது கூட இல்லாமல் இருந்துடக்கூடாது. அதுக்காக 2 மணி நேரம் கூட நம்ம பொழுதுபோக்காமல் இருந்துடக்கூடாது. மனசு ஆரோக்கியமாக இருக்காது. வாழ்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி எல்லாம் பெறும். அதனால் 2 மணி நேரத்துக்கு கூடவும் செய்யக்கூடாது, குறையவும் செய்யக்கூடாது.